சிக்ஸ் லைஃப் வித் மீ பவிதா. இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் டவுன் பேர்னில் நின்று கொண்டிருக்கிறேன்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி என்னுடைய புது வீட்டுக்கு நான் மாற போகிறேன். நான் ஜனவரி 1ஆம் தேதி நான் இந்த வீட்டுக்கு வரப்போகிறேன். அதுக்கிடையில் இந்த டிசம்பர் மாதம் இன்றைக்கு நான் இந்த வீட்டை சைன் பண்ணி நான் எடுத்திருக்கிறேன். உள்ளே போய் வீடு எப்படி இருக்குது, உள்ளே என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது, என்னென்ன எனக்கு பிடிச்சிருக்குது இந்த வீட்டிலேருந்து வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இதுதான் என்னுடைய வீட்டோட டோர், வீட்டுக்குரிய டோர். இது ஒரு அப்பார்ட்மெண்ட். மொத்தம் 3 தளம் இருக்குது. அதில் 2வது தளம் எனக்கு. இது மெயின் டோர். இதுக்குள்ளே நம்ம போகிறோம். வாங்க போகலாம். வெல்கம் டு மை ஹோம். ஓகே, முதலாவதா இந்த வீடு வந்து டோரை லாக் பண்ணுவோம். இந்த வீடு வந்து மொத்தம் 4.5 சிம்மரண்டு இங்கே சொல்லுவாங்க. அதாவது 3 பெட்ரூமும் ஒரு ஹோல் கிச்சன், பாத்ரூம். இங்கே வந்து பாத்ரூம் குளிக்கிறதுக்கு தனி ஒரு அறையும் கொமட்டோட கழிப்பறை வேறையாயும் இங்கே இருக்குது. நான் இந்த பழைய வீட்டில் வந்து கழிப்பறை குளிக்கிறது எல்லாம் ஒன்றில் தான். என்ன நான் முதல் இருந்தது வந்து 3.5 சிம்மர் வீடு, 2 பெட்ரூமும் ஒரு ஹோல், ஒரு பாத்ரூம், ஒரு கிச்சன் அப்படி இருந்தது. அதில் இதில் வந்து 3 ரூம். அதில் முதலாவது ரூமை பார்ப்போம். முதலாவது ரூம். ஏன் இப்போ நான் இந்த ஹோம் டூர் போகிறேன்னு சொன்னால், இந்த வீடு கைக்கு வந்ததுக்கு பிறகு இதுக்குள்ள என்னென்ன சாமான் வைக்க போகிறேன், இதை நான் க்ளீனாக வைக்க போகிறேனோ இல்லை க்ளீன் இல்லாமல் வைக்க போகிறேனோ எனக்கு தெரியல பிள்ளைகளோட. அதனால் நான் இப்போவே நான் காட்டுறேன். நான் இது வந்து என்னுடைய சகோதரன், என்னுடைய உடன் பிறந்த என்னுடைய அண்ணா வந்து என்னோட தான் இருக்கிறவர். அவருக்காகத்தான் இந்த ரூம் வந்து அவருக்குரிய சாமான்கள் எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே நான் செட் பண்ணி கொடுக்க போகிறேன். இது முதலாவது என்ட்ரன்ஸில் முதலாவது ரூம். இது அடுத்தது மெயினான மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ளே இப்போ நாங்கள் வாரோம். மாஸ்டர் பெட்ரூம் இது. இதுக்குள்ளே வந்து கபர்ட்டெல்லாம் உள்ள பிக்ஸ் பண்ணியே இருக்குது. வேறு ஒன்றும் நாங்கள் இன்னும் எங்களுக்குரிய பொருட்கள் எதுவும் கொண்டு வரல. இதுக்குள்ளே மொத்தம் 3-4 கபர்ட் இதுக்குள்ளே இருக்குது. நல்ல பெருசு. இந்த ரூமும் நல்ல பெருசாக இருக்குது. அதோடு சேர்த்து நல்ல பெரிய ஜன்னல். அந்த ரூமுக்குள்ளே நல்ல பெரிய ஜன்னல் இருக்குது. இப்போ நல்ல வெளிச்சமாக இருந்தால் விருப்பமாக இருக்கும். அதால் இது வந்து பெரிய மாஸ்டர் பெட்ரூம். அடுத்த பகுதிக்கு போவாங்க. அடுத்தது வந்து 3வது. இது வந்து பார்த்த 2 ரூமை விட சின்னனானது. இது வந்து இங்கே வந்து கிட்ஸுக்குரிய ரூம், கிண்டர் சிம்மர்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. இதுக்கும் எந்த வீட்டில் இருக்கிற அதே கிண்டர் சிம்மர் மாதிரி அதே அளவு தான் இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு ஸ்பெஷல் அந்த வீட்டை விட இதுக்கு என்னன்னு சொன்னால், இதுக்கு இந்த ரூமுக்கு வெளியில் போகிறதுக்கு பால்கனி இருக்குது. இந்த ரூமுலால் போய் அந்த ஹோலுக்குள்ளால் வாரத்துக்கு ஃபுல்லாக பெரிய பால்கனி. அதை நாங்கள் அதால் வந்து பார்ப்போம். பார்க்க அழகாக இருக்குது. இதுதான் வந்து ஹோல் லிவிங் ரூம். இது கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இதுக்கு இன்னும் லைட் ஒன்றும் போட இல்லை. வீடு தரும்போது எங்களுக்கு லைட்டுகள் போட்டு தர மாட்டாங்க. நாங்களாக தான் லைட்டுகள் எல்லாம் போட வேணும். நாங்கள் விட்டு எழும்புறேன்னு சொன்னால் லைட்டெல்லாம் கலட்டிட்டு நாங்கள் போகலாம். அதே நேரம் இதுதான் ஹோல். இது வந்து பால்கனிக்கு வெளியில் போகிறதுக்கு ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி இது இருக்குது காற்று வாரத்துக்கு. இது வந்து பால்கனிக்கு போகிறதுக்குரிய டோர். அப்படியே வாங்க பால்கனியை பார்ப்போம். இதுதான் அந்த பால்கனி. நல்ல நீளமானது, நல்ல நீளமாக இருக்குது. பால்கனி நல்ல பெருசாக இருக்குது. நல்ல சம்மர் காலத்தில் இதில் இருக்கிறதுக்கு அழகாக இருக்கும். குளிர்காலத்தில் சரியாக குளிருது. இந்த இடம் வெளியில் நிற்கவே இல்லாமல் இருக்குது. இந்த வீடு வந்து கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் தான், ஹோலோட சேர்ந்த மாதிரி ஓப்பன் கிச்சன். இது நான் நிற்கிற பகுதி வந்து சாப்பாட்டு ரூம், சாப்பாட்டு மேசை போடுறதுக்குரிய இடம்தான் இது. அப்படியே பார்த்தீங்களன்னு சொன்னால் இது கிச்சன்.
அந்த பக்கம் பார்த்தா நான் இப்போ நின்ற லிவிங் ரூம் என்று சொன்னதுதான் அந்த பக்கம் லிவிங் ரூம். இது வந்து கிச்சன். அழகா இருக்குது எனக்கு. அந்த வீட்டில் கொஞ்சம் குட்டியான கிச்சன், பெருசாக கபர்ட்டுகள் எல்லாம் இல்லை. அந்த வீடை விட இந்த வீட்டில் ஸ்பெஷல், எனக்கு நிறைய கபர்ட் இருக்குது இந்த இடத்துல. அது பிடிச்சிருக்குது. அதோட ஓப்பன் கிச்சன். யாராவது கெஸ்ட் வந்தால் நாங்கள் கிச்சனில் இருந்தே வேலைகளை செய்துட்டு கதைச்சிட்டு அவங்களுக்கு டீ பிளேண்டி ஊற்றிட்டு அவங்களோட காய்ச்சி கொண்டு இருக்கலாம். அப்படி பிடிச்சிருக்குது இந்த கிச்சன் எனக்கு. இப்போவே நான் முதலாக இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு இந்த நல்ல நாள்ன்றதுக்காக கொஞ்சம் சாமான்கள் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். வச்சிருக்கிறேன். நல்ல அழகாக இருக்குது. நிறைய கபர்ட்டுகள் இந்த இடத்துல, நிறைய கபர்ட். ஒவ்வொரு விதமான பொருட்களும் வைக்கிறதுக்குரிய மாதிரி கபர்ட்டுகள். அதோட சேர்த்து எலக்ட்ரிக் ஓவன். இது வந்து ஃப்ரிட்ஜ், நல்ல பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது. நான் இருந்த வீட்டில் சின்ன குட்டியாக இந்த அளவு தான் ஃப்ரிட்ஜ். அதோட சேர்த்து இதே அளவுக்கு நான் செப்பரேட்டாக வாங்கி வச்சிருந்தேன். இதில் வந்து இங்கேவே பெரிய ஃப்ரிட்ஜ் ஒன்று செய்து தந்திருக்கிறாங்க. அதோட நிறைய கபர்ட், எங்கே திறந்தாலும் பெரிய பெரிய கபர்ட்டுகளும் லாட்சுகளும், நல்ல ஸ்பேஸாக இருக்குது கிச்சன். பிடிச்சிருக்குது எனக்கு. இது வந்து குளியலறை, குளிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த இடம் இருக்கும். இது குளிக்கிற பாத் பேஷன். அந்த வீட்லேயும் எனக்கு இதே மாதிரி பாத் பேஷன் தான் இருந்தது. இந்த வீட்லேயும் இருக்குது. அந்த வீட்டில் எனக்கு ஜன்னல் இல்லை, அதால் ஒரே சுடுதண்ணியில் குளித்த உடனே ஒரே புகையாக இருக்கும். இப்போ இந்த வீட்டில் ஜன்னல் இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தனியாக குளிக்கிறதுக்கு செப்பரேட்டாக இருக்கிறது நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குது. அதோட சேர்த்து அடுத்த கழிப்பறையை பார்ப்போம். இதுதான் வந்து கழிப்பறை. இதுக்குள்ளேயும் ஒரு சிங் இருக்குது, நல்ல கோமட் ஒன்று இருக்குது. அதோட சேர்த்து நல்ல அழகான கண்ணாடி ஒன்று இருக்குது. முகமெல்லாம் வடிவா தெரியுது இந்த கண்ணாடியில. ஆனா குட்டியா தான் இருக்குது, இந்த அளவு தான் இருக்குது. ஆனா வடிவா இருக்கு. கதவுக்கு முன்னாலே இருக்குது. வீட்டு உரிமையாளர்கள் என்னுடைய கையில கொத்து சாவியை தரப்புறாங்க. இனி எல்லா உரிமையும் எனக்குத்தான் இந்த வீட்டுல. இன்னைக்கு வாங்கி எடுப்போம். நன்றி. அக்காட்ட வாங்கி எடுங்க. தேங்க்யூ சொன்ன நீங்களா? தேங்க்யூ. கொத்து சாவி கைக்கு வந்துட்டுது. இனி நம்மட ஆட்டம் ஆரம்பிச்சிட்டுது.
இனி இந்த வீட்டில் தான் நான் எல்லா வீடியோகளும் செய்ய போகிறேன். நான் இந்த வீட்டிலேருந்து நான் புதுசான நிறைய விஷயங்கள் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கும் அது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல தான் எனக்கு நான் இப்போ இருக்க போகிற இந்த இடத்துல தான் நிறைய வீடியோகள் நான் போட்டு நல்லா நீங்களும் ரசித்து பார்த்துருக்குறீங்க. அதனால் இன்னும் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த இடம். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன். மீண்டும் நல்ல காணொலியோட, உங்களுக்கு பிடிச்சமான சுவாரஸ்யமான காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸ்விஸ் லைஃப் வித் மீ பவிதா. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு வகைக்கும் இருக்கும். பாய்.